சரியில்லாத படத்துல போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறது தான் ரிவ்யூ பார்க்குறான். அந்த ரிவ்யூவே ஒருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்றாரு. அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? படம் எப்படி இருக்கு அதை தானே சொல்ல போறான் சோசியல் மீடியாவில், அதை தானே யூடியூப்ல சொல்ல போறான். யூடியூப்ல என்ன எக்ஸ்ட்ரா அவனா ஒரு கதையா சொல்ல போறான். இதையே பேசக்கூடாது அப்படின்னா கருத்துரிமையை மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் பல கோடி ரூபா முதலீடு போடுறோம், நாட்டுக்கு போறவங்க ஏதாவது சொல்லிடுறாங்க, தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. இது நல்ல படங்களுக்கு பொருந்தாது. சிறிய படங்கள் என்று வருகிற போது அந்த ஓப்பனிங் முதல்ல இருக்காது. அப்ப அந்த ஓப்பனிங் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த படம் நல்லா இருக்குங்கிற தகவல் வந்தா மட்டும்தான் தியேட்டருக்குள்ள ஆள் வருவான். படம் நல்லா இருக்குன்னு சொன்னா படம் பார்க்க போறான், நல்லா இல்லைன்னா தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. ரிவ்யூவே போடக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? இந்த படம் நல்லா இருக்குங்கிற ப்ரொமோஷனே அவங்க பண்றாங்கல்ல, அதையும் பார்க்கணும்ல. நல்லா இல்லைன்னு பொதுமக்கள் சொல்றதுக்கு கோவப்படுறாரு இவரு. ஆட தெரியாதவ தெரு கோணலா இருக்குன்னு சொன்னது மாதிரி நல்லா இல்லாத படத்தை விமர்சனம் பண்ற விமர்சகர் மேல உங்களுக்கு கோவம் வருது. நல்ல படம் எடுக்காதவங்க மேல ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, மோசமான படத்தை நல்ல படமா எடுங்கடா, நல்ல கதை உள்ள படங்களை எடுங்கடா அப்படின்னு என்னைக்காவது இந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லி இருக்கிறாரா? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா உங்களோட கதையில தான் இருக்கு, நீங்க சொல்லப்படுற விஷயத்துல தான் இருக்கு. அதனால கிரியேட்டிவா புவரா படம் எடுத்து வச்சுட்டு பிரம்மாண்டமா நான் 300 கோடி போட்டேன் 400 கோடி போட்டேன் ஆனா பாக்குறதுக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் சொல்ல வேண்டியது ரிவ்யூ போடுறவனை போடாதீன்னு சொல்லக்கூடாது, நல்ல கதையை படமா எடுங்க அப்படின்னு தான் திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்கலாம். Taste the Daily. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். தியேட்டர் அசோசியேஷனுடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியானால படத்தை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அதுலேயே எல்லா விமர்சனங்களும் முடிஞ்சிருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது என்ன சார், எப்படி சார் பார்க்குறீங்க இதை? ஒரு சினிமா பார்ப்பதற்கு முன்னால் இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு உள்ள போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நல்ல படமா இல்லையான்னு விசாரித்துட்டு போவதற்கு ஆடியன்ஸ் விருப்பப்படுறான். பெரிய நடிகர்கள் படம் வருது, ஒரு பிரபலமான சூப்பர் ஸ்டார் படம் வருது, ரஜினிகாந்த் படம் வருது, அல்லது ஒரு அஜித் படம் வருது, விஜய் படம் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த நடிகர்களுக்கான ஃபேன்ஸ் என்ன பண்ணுவான்னா, ரசிகர்கள் என்ன படம் நடித்தாலும் சரி கும்பலாக போய் ரிசர்வேஷன் பண்ணி படம் பார்க்குறான். நடிகர்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கிறது. சிறிய படங்கள் என்று வருகிற போது அந்த ஓப்பனிங் முதல்ல இருக்காது. அப்போ அந்த ஓப்பனிங் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த படம் நல்லா இருக்குங்கிற தகவல் வந்தால் மட்டும்தான் தியேட்டருக்குள்ளே ஆள் வருவான். இது சிறிய படங்களுக்கானது. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இருக்குல்ல, 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கங்குவாங்கிற படம் திரையரங்கத்திற்கு வந்தது. சூர்யா நடிப்பில் பழங்குடியின மக்களுடைய போர் சூழல் பற்றிய ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இனக்குழுக்களுக்கான சண்டைகளை படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி பல விமர்சனங்கள் வெளியில் வருகிற போது இந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படின்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா விமர்சனத்தில் கழுவி ஊத்துறாங்க, இந்த படத்தை ரொம்ப மோசமாக இருக்குங்கிற விமர்சனம் வந்துருச்சு, அதனால தேட்டருக்கு வரமா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, தேட்டர் வாசலில் நின்று யார் படத்தை பற்றி ரிவ்யூ கேட்டாலும் நல்லா இருக்கான்னு கேட்டாலும் அவங்கள யாரையுமே நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. குறிப்பாக சினிமா ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு விமர்சனமே போடக்கூடாதுன்னு ஒரு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கணும். கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு ஸ்டே வாங்கியிருக்காரு, படத்துக்கு யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டே வாங்கணும், அதுக்கு ஒரு உத்தரவு போடணும்ட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் படம் பார்க்க போகிறான், நல்லா இல்லைன்னா தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. ரிவ்யூவே போடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த சோசியல் மீடியா இது மாதிரியான யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த பத்திரிகையில் விமர்சனம் வர்றதை படிச்சுட்டு படம் பார்க்க போவான். ஆனந்த விகடன் ரொம்ப மார்க் போட்டிருக்கு, 60 மார்க் போட்டிருக்கு, படம் நல்லா இருக்குன்னு விகடனே பாராட்டியது அப்படின்லாம் சில விமர்சனங்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன செய்வான்னா, படம் பார்த்துட்டு வர்றவன் படம் சூப்பராக இருக்குன்னு வெளியே போய் சொன்னதில் அந்த வாய்மொழியாக ஒரு தகவல் பரவி அது மூலமாக ஆடியன்ஸ் வந்திருக்கான். அப்போ சூப்பராக இருக்காம்டா படம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான், ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான். அவன் என்ன செய்வான், அவனோட நண்பர்களுக்கு சொல்லுவான், அந்த நண்பர்கள் என்னன்னா அவனோட உறவினர்களுக்கு சொல்லுவான். இப்படி பரவி படம் பார்த்ததெல்லாம் உண்டு. அப்படி தான் தமிழ்நாட்டில் பல படங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள், புதுமுகங்கள் நடித்த படங்கள்லாம் 1980 காலகட்டங்களில் ஒருதலை ராகம்ங்கிற படம் பெரிய சூப்பர் ஹிட்டு.
2000 வந்து சேதுங்கிற படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. பருத்தி வீரங்கிறது அவர் வந்து கார்த்திக் அது முதல் படம், அது அறிமுகம் தான் அவர். அப்போ அந்த படம் சூப்பர் ஹிட். இதெல்லாம் எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா, இது மாதிரியான வாய்மொழி மூலமாக பரவிய தகவல் வழியாக அது வந்துச்சு. இப்போ அதையே கேமரா முன்னாடி சொல்கிறான், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு மக்கள் சொல்கிறான். இதுக்கு இடையில ரிவ்யூ போடுறோங்கிற பேரில் யூடியூபர்ஸ் வந்து பேசுகிறாங்க. நல்ல படங்களை பல பேர் கொண்டாடி இருக்கிறாங்க. எத்தனையோ படங்கள். இப்போ சமீபத்தில் வந்து லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த லப்பர் பந்துங்கிற படம் பெரிய ஸ்டார் படம் கிடையாது. அதில் நடித்த அட்டகத்தி தினேஷோ மற்ற அதில் நடித்த நடிகைகள் யாருமே வந்து ரொம்ப பெரிய மோஸ்ட் பாப்புலர் யாருமே கிடையாது. ஆனால் அந்த படம் நல்லா இருக்குங்கிற தகவலை பல பேர் பார்த்துட்டு வந்து சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எழுதுறது மூலமாக, வாட்ஸ்அப்பில் வந்து தகவல் அனுப்புறது மூலமாக, நண்பர்களுக்கு சொன்னது எல்லாமே சோசியல் மீடியா மூலமாக பெரிய அளவில் வைரலாகி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ எல்லா படங்களும் நல்லா இருந்துச்சுன்னா படத்தை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்கான். சரியில்லாத படத்தில் போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்கு தான் ரிவ்யூ பார்க்குறான். அந்த ரிவ்யூவே ஒருத்தர் பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்கிறார். அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுகிறோம்னா கண்ணாடி முன்னாடி அதுவும் அழுகிற பிம்பத்தை காட்டும். சிரிச்சா அதுவும் சிரிக்கும். அப்போ வந்து நான் வந்து கண்ணாடி வந்து என்னை கோணலாக காட்டிடுச்சு அப்படின்னு கண்ணாடி உடைக்க முடியுமா? நம்ம மூஞ்சியை தான் அது காட்டும். படம் எப்படி இருக்கோ அதை தானே சொல்ல போகிறான் சோசியல் மீடியாவில், அதை தானே யூடியூப்பில் சொல்ல போகிறான். யூடியூப்பில் என்ன எக்ஸ்ட்ரா வந்து அவனா ஒரு கதையாக சொல்ல போகிறான். இதையே பேசக்கூடாது அப்படின்னா கருத்துரிமையை வந்து மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பல கோடி ரூபா முதலீடு போடுறோம், இவன் நாட்டுக்கு போகிற போக்கில் எதாவது சொல்லிடுறாங்க, தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது நல்ல படங்களுக்கு பொருந்தாது. மோசமான படங்களுக்கு அவரவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது. அப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து மோசமாக திட்டுன படங்களும் நல்லா வசூலாயிருக்கு. எத்தனையோ படங்கள் வந்து வசூலாயிருக்கு. அதனால் இதை ஒரு காரணமாக காட்டுவது என்பது வந்து அவருடைய தன்னம்பிக்கை குறைவை தான் காட்டுதே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சார், இப்போ கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சட்டப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஸ்டே வாங்க முடியுங்களா சார்? அப்படி வாங்க முடியாதுங்கிறது தான் உண்மையும் கூட. ஏன்னா இது கருத்துரிமை சம்மந்தப்பட்டது. ஒருவர் தன்னுடைய கருத்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு யார் விரும்புவா? இப்போ சில மோசமான ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன பண்ணுறான்னா, இப்போ மணிப்பூரில் கலவரம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுறான், இணையதளத்தை பூரா கட் பண்ணுறான். ஏன்னா இணையதளத்தின் மூலமாக செய்தி பரவக்கூடாது அப்படின்னு. அப்போ அரசு வந்து என்ன செய்யுதுன்னா, சில இடங்களில் கலவரம் நடக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப மோசமான இடங்களில் இணையதளத்தை கட் பண்ணுறான். அது மாதிரி பேசுவதை வந்து தடை செய்யணும் அப்படின்னா பேச்சுரிமையை தடை செய்வதாக ஆகிவிடும். அதனால் கோர்ட் வந்து இந்த பேச்சுரிமையை தடை செய்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இந்த படம் நல்லா இருக்குங்கிற ப்ரொமோஷனே அவங்க பண்ணுறாங்கல்ல, அதையும் பார்க்கணும்ல. நல்லா இல்லைன்னு பொதுமக்கள் சொல்கிறதுக்கு கோவப்படுறாரு ஒரு ஆட தெரியாதவன் வந்து தெரு கோணலாக இருக்குன்னு சொன்னது மாதிரி நல்லா இல்லாத படத்தை விமர்சனம் பண்ணுற விமர்சகர் மேலே உங்களுக்கு கோவம் வருது. நல்ல படம் எடுக்காதவங்க மேலே ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? ஏன்டா இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, மோசமான படத்தை நல்ல படமாக எடுங்கடா, நல்ல கதை உள்ள படங்களை எடுங்கடா அப்படின்னு என்னைக்காவது வந்து இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாரா? முன்னாடிலாம் நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் வந்துச்சு, இப்போ கதையே இல்லாமல் படம் வருது, படம் தொடங்குனதுலேருந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சண்டை காட்சியாக இருக்குது, ஆக்ஷனுங்கிற பேரில் வன்முறை வெறியாட்டமாக இருக்குது படங்கள்லாம். எந்த படத்துலையுமே கதை இல்லை, ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லை, காதல் காட்சிகள் போதுமான அளவுக்கு இல்லை, கொடூர வன்முறை படங்களாக இருக்குது. அதனால் கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் கொட்டுனாலும் கதை இருந்தால் தான் அந்த படம் உருப்பணுமே தவிர, கதை இல்லைன்னா அந்த படத்திற்கு வந்து செய்யப்படுகிற பிரம்மாண்டம் என்பது வேஸ்ட் ஆயிரும். ஒரு நல்ல கதைக்கு பிரம்மாண்டம் செய்வது என்பது ஒரு அழகான மணப்பெண்ணுக்கு மேலும் வந்து அவளை அலங்கரிப்பது போன்றது, மலர்களால் அலங்கரிப்பது போன்றது. மோசமான கதைக்கு பிரம்மாண்டம் என்பது ஒரு பிணத்துக்கு வந்து மலர்களால் அலங்கரிப்பது போன்றது. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, உங்களோட கதையில் தான் இருக்குது, நீங்கள் சொல்லப்படுற விஷயத்தில் தான் இருக்குது. அதனால் கிரியேட்டிவாக வந்து புவரா படம் எடுத்து வச்சுட்டு பிரம்மாண்டமாக நான் 300 கோடி போட்டேன், 400 கோடி போட்டேன், ஆனால் பார்க்குறக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான் என்று சொல்வதன் மூலமாக நீங்கள் சொல்ல வேண்டியது ரிவ்யூ போடுறவனை போடாதீன்னு சொல்லக்கூடாது, நல்ல கதையை வந்து படமாக எடுங்க அப்படின்னு தான் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்கணும். அதற்கு பதிலாக அவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக யூடியூபர்ஸ் வரக்கூடாது இனிமேல் உள்ள என்று சொல்கிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.